நீங்கள் நல்லா இருப்பீங்க. நாம் தொடர்ந்து வாரம் 2 முறை நாம் பைபிளை பற்றி தெரிந்து கொள்ள நாம் பைபிள் ஸ்டடி என்ற பெயரில் நாம் கடந்ததை, நடந்ததை, படித்ததை, அனுபவங்களின் மூலமாக பைபிள் பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்ளத்தக்க அளவில் அதை பற்றி நாங்கள் சொல்லி வருவது என்பது தேவன் கொடுத்த கிருபை. போன முறை நாங்கள் பைபிள் ஸ்டடி கடைசியாக நாம் சொன்னது மனித இனத்தின் புதிய ஆரம்பம் என்று நான் சொல்லி முடித்தேன். இப்போது எபிரேய மக்களின் ஆரம்பங்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பைபிள் ஸ்டடி என்னவென்றால், ஆபிரகாம் 11வது அதிகாரம் 27, 25, 18 என்ற இதிலையும் ஆபிரகாமின் குடும்ப பின்னணி பார்த்தீர்களானால் 11வது அதிகாரம் 27 to 32 வரைக்கும் படித்தீர்களானால் தெரியும். அதே மாதிரி ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்தது பார்த்தீர்களானால் 12வது அதிகாரம் 1 to 14 வரைக்கும் படித்தீர்களானால் அது நம்மளுக்கு புரிவதற்கு ஒரு ஈஸியாக நன்றாக இருக்கும். அதேபோல் தேவன் ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கை பார்த்தீர்களானால் 15வது அதிகாரம் 1 to 21 வரைக்கும். அதேபோல் ஆகாருக்கும் இஸ்மவேலுக்கும் அவர் உடன்படிக்கை செய்தார். அது 16வது அதிகாரம் 1 to 16 வரைக்கும். ஆபிரகாமின் உடன்படிக்கை ஒரு புதிய பெயருடன் விருத்த சேதத்தின் உறுதி செய்யப்படுவது என்பது 17வது அதிகாரம் 1 to 27 படித்தீர்களானால் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள நல்ல சங்கதியாக நல்ல படிப்பாக அமையும். அதேபோல் ஆபிரகாமுக்குள்ள வாக்கு தத்தம், லோத்துக்கு ஏற்பட்ட சோக நிகழ்ச்சி பார்த்தீர்களானால் 18வது அதிகாரம் 1 to 19 படித்தீர்களானாலும், ஆபிரகாமும் அபிமெலேக்கும் பார்த்தீர்களானால் அபிமெலேக் ஆபிரகாம் வாழ்க்கையில் வந்த ஒரு முக்கியமான ஆள். அவரை பற்றி தெரிய வேண்டுமானால் 20வது அதிகாரம் 1 to 18 படித்தீர்களானால் அது நமக்கு புரிவதற்கு சாத்தியமாக இருக்கும். அதேபோல் ஆபிரகாமுக்கும் ஈசாக் என்பவர் வாக்குத்தத்த மகன். அது நடந்த சரித்திரம் பார்த்திருக்கலானால் 21வது அதிகாரம் 1 to 24 பார்த்தோம்னால் நமக்கு அது தெரிவதற்கு சாத்தியமாக இருக்கும். அதே போல் ஆபிரகாமின் பின் சந்ததி, அவருக்கு பின்னால் வந்த சந்ததியை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் 25வது அதிகாரம் 1 to 18 படித்தீர்களானால் அதை பற்றி நான் தெரிந்து கொள்ள சாத்தியமாக இருக்கும். அதே போல் நீங்கள் ஈசாக்குடைய சரித்திரத்தை பார்த்தீர்களானால் ஈசா யாக்கோப் இவர்களின் பிறப்பு பார்த்தாங்கன்னா 25வது அதிகாரமும், ஈசா ஏசா தான் பிறப்புரிமையை யாக்கோபுக்கு பெற்ற சேஷ்டபுத்திர பாகத்தை வெற்றல் என்பது 25வது அதிகாரத்தில் அதுவும் இருக்கிறது. ஈசாக் ரெபேக்கால் அபிமெலேக்கு அவர்கள் சரித்திரத்தை தோண்டுமானால் 26வது அதிகாரம் 1 to 17, கிணறுகள் குறித்து அபிமெலேக்கு அவர்கள் சண்டை போட்டது இதையெல்லாம் பார்ப்போமானால் 26வது அதிகாரம் 18 to 33, கோத்திர பிதாவின் ஆசீர்வாதம் நமக்கு தெரிந்து கொள்ளப்படுவேமானால் 26 34 to 28 அதை படித்தீர்களானால் நமக்கு அது தெரியக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நாம் இன்று இதுவரைக்கும் ஈசாக்கு வரை பார்த்தோம். அடுத்தது யாக்கோபையும் யோசேப்பையும் பற்றி நாளை அடுத்த பைபிள் ஸ்டடியில் சொல்ல ஆசைப்படுகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் நீங்கள் யார் யாருக்கு அவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்கள். அவர்களும் பைபிள் படிப்பதற்கு ஒரு நல்ல சப்ஜெக்டாக அமையும். பைபிள் பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஈஸியாக இருக்கும். மறுபடியும் நாம் மீண்டும் சந்திப்போம்.